afternoon, students. This video deals with the second part of 10th Standard English Unit 1, Prose, His First Flight. He then trotted back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. But on each side of him, the ledge ended in a sheer fall of precipice with the sea beneath, and between him and his parents there was a deep wide crack. Precipice அப்படின்னா அந்த பாறையினுடைய செங்குத்து பகுதி. Yeah. So he then trotted அப்படின்னா என்ன, மெதுவா. ஸோ அந்த பறவை வந்து என்ன செஞ்சது, குட்டி சீகல் பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுச்சு, ரொம்ப டயர்டாகிடுச்சு, போய் படுத்துருச்சு இல்லையா. அதுக்கான பசிச்சிச்சு. ஸோ என்ன பண்ணுது, அதனுடைய அது ஹேட்சான எக்கிலேருந்து வெளியில் வந்தது இல்லையா. ஸோ அந்த எக்கை வந்து சாப்பிடுது. அதனுடைய ஒரு பார்ட்டையே வந்து அதை சாப்பிட்றது மாதிரி அதுக்கு தோணுச்சு இல்லையா. அதுக்கு பின்னாடி அதை என்ன பண்ணுது, அந்த பாறையை நெஞ்சு முன்னாடியும் பின்னாடியும் வந்து மெதுவாக வந்து நடந்துக்கு. எப்படியாவது வந்து போய் அதனுடைய பேரண்ட்ஸை வந்து ரீச் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்குது. அதனால் அது என்ன பண்ணுது, அதனுடைய அந்த லாங் கிரே லெக்ஸ், அதனுடைய லாங் கிரே லெக்ஸை வச்சு அடிமேல அடி வச்சு பறக்காமல் எப்படியாவது தன்னோட பேரண்ட்ஸை போய் ரீச் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. ஸோ ஒவ்வொரு பக்கம் எந்த பக்கம் போனாலும் அது வந்து என்ன இருக்குது, அப்படியே பாறை வந்து செங்குத்தாக வந்து போகுது, கடலை நோக்கி சரிவாக போகுது. ஸோ அதனால் அதுக்கும் அதனுடைய பேரண்ட்ஸுக்கும் இடையில பார்த்தோன்னா ஒரு கிராக், டீப் வைட் கிராக் அங்கே இருக்குது. கிராக் அப்படின்னா ஒரு பெரிய பிளவு. டீப் வைட் கிராக் அங்கே இருக்குது. ஷர்லி he could reach them without flying if he could only move northwards along the cliff face. Surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. ஸோ அது பறக்காமல் அது அந்த நார்த் சைடு போச்சு அப்படின்னா நகர்ந்து போனால் செய்யலாம், பறக்காமல் வந்து அதனுடைய பேரண்ட்ஸை போய் அடையலாம். ஆனால் எப்படி போகிறது, எது மேலே நடந்து போகும். பட் தென் ஆன் வாட் குட் ஹீ வாக். There was no ledge and he was not a fly, and above him he could see nothing. The precipice was sheer and the top of it was perhaps farther away than the sea beneath him. ஆனால் நார்த் சைட் போனால் பறக்காமல் போய் அடையலாம். ஆனால் எது மேலே நடந்து போகும், அங்கே there was no ledge on the rock. அது மேலே வந்து லெட்ஜ்னா என்ன பார்த்தோம், ஒரு நீட்சி, ஒரு சரிவான பகுதி, அது இல்லை. ஸோ அண்ட் above him he could see nothing. அங்கே எதுவுமே வந்து அதுக்கு தெரியல. The precipice was sheer and the top of it was perhaps farther away than the sea beneath. He stepped slowly out to the brink of the ledge and standing on one leg with the other leg hidden under his wing, he closed one eye then the other and pretended to be falling asleep. ஸோ அது என்ன செய்யுது, அந்த பாறை நீச்சு விளிம்புக்கு மெதுவாக அடியெடுத்து வச்சு ஒரு காலை தன்னோட ரெக்கை மேலே மறைச்சிக்குது. இன்னொரு காலில் நின்றுக்கிட்டு அது என்ன செய்யுது, ரெண்டு கண்ணையும் மூடி அப்படியே தூங்குற மாதிரி நடிக்குது. ப்ரிட்டண்டட் அப்படின்னாக்கா நடிக்கிறது, தூங்குற மாதிரி பாசாங்க செய்யுது. ஸ்டில் they took no notice of him. He saw his two brothers and his sister lying on the plateau, dozing with their heads sunk into their necks. ஸோ இருந்தாலும் அது வந்து யாருமே வந்து கண்டுக்கல. அது அப்படியே தூங்குற, ரொம்ப டயர்டாக தூங்குற மாதிரி, அது வந்து பசியில் தூங்குற மாதிரி நடிக்குது. ஆனாலும் அதை யாருமே வந்து கண்டுக்கல. அதோடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எங்கே இருந்தாங்க, அந்த பிளாட்டூவில் இருந்தாங்க இல்லையா. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதோடைய நெக் பகுதியை வந்து அப்படியே மறைச்சிட்டு தூங்குறாங்க. அதோட ஃபாதர் பேர்டு என்ன பண்ணுது, preening the feathers on his white back. His father was preening the feathers on his white back. அதோட முதுகில் அதாவது அந்த ஃபெதர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபெதர்ஸை வந்து அது க்ளீன் பண்ணுது. ஃபெதர்ஸை வந்து அது என்ன செய்யுது, க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். ஸோ யார் தான் அதை வந்து கவனிக்கிறாங்க, அதோடைய
அம்மா பேர்டு மட்டும்தான் அதை வந்து என்ன செய்கிறாங்க, கவனிக்கிறாங்க. She was standing on a little high hump on the plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet and then scraped each side of her beak on the rock. So mother bird என்ன செய்யுது, அந்த உயரமாக இருந்த அந்த பாறையில் ஒரு சின்ன மேடு, ஹம்ப் அப்படின்னா நம்ம அந்த ஸ்பீட் பிரேக்கர் சொல்லுவோம் இல்லையா, ஸ்பீட் பிரேக்கர் எப்படி இருக்கும், அப்படி மேலே மேடாக ஏறி இறங்குது இல்லையா. ஸோ அது மாதிரி அந்த பாறையில் ஒரு மேடான ஒரு பகுதி, அது வந்து எங்கே இருக்காங்க, ஏற்ற மாதிரி அந்த பிளாட்டூவில் இருக்காங்க இல்லையா. ஸோ அங்கே ஒரு மேடான ஒரு பகுதி இருக்குது. அங்கே வந்து அது நின்றுக்கிட்டு என்ன செய்யுது, அதனுடைய அந்த பிரெஸ்ட்டை வந்து முன்னோக்கி இருக்க மாதிரி நிற்கிது. அடிக்கடி அது என்ன செய்யுது, அங்கே வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்குது, அதை வந்து தன்னோட காலில் வச்சு அதை கிழித்து அதை சாப்பிடுது. அப்பப்போ சாப்பிட்றது, ஸ்க்ராப் பண்ணி சாப்பிடுது. அப்புறம் என்ன பண்ணுது, பக்கத்தில் வந்து அதோட பீக்கை வந்து ராக்கில் தேய்ச்சிட்டு அதை வந்து ஷார்ப் பண்ணிக்குது. ஸோ அந்த சைட்டை பார்த்தோன்னே த சைட் ஆஃப் த ஃபுட் மேடர்ன் ஹிம். அது அதோட அம்மா பேர்டு வந்து செய்கிறத பார்த்தோன்னே அதுக்கு, ஏன்னா அங்கே வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்குது இல்லையா, ஃபுட்டு, ஏன்னா இது அப்படியே பசியில் இருக்குது. ஸோ அந்த ஃபுட்டை பார்த்தோன்னே அதுக்கு அப்படியே எப்படி இருக்கும், அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. Wet, W-H-E-T, wet. Wet அப்படின்னா ஷார்பன் பண்ணுறது. அதாவது பீக்கை வந்து அப்பப்போ ராக்கில் தேய்ச்சுங்க, அது வந்து ஷார்ப் ஆகிக்கும். ஸோ அப்போ தான் அதால் வந்து என்ன செய்ய முடியும், அந்த ஃபிஷ்ஷை வந்து கிழிச்சு சாப்பிட முடியும். ஏன், ஸோ அந்த அம்மா பேர்டு செய்கிறத பார்த்தோன்னா அதுக்கு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. ஏன், தன்னோட அந்த பீக்கை வந்து எப்படா வந்து நம்ம அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு அதை வந்து ஷார்பன் பண்ணிப்போம், அதுக்கு அவ்வளோ வந்து விருப்பம் இருந்துச்சு. ஸோ அது என்ன பண்ணுது, he uttered low hackle, his mother hackled too and looked at him. அது அம்மாவை மாதிரி அந்த உணவை வந்து அந்த ஃபுட்டை வந்து கிழிக்கிறதும் அந்த பீக்கை வந்து தீட்டிக்கிறதுலையும் அது ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. அது மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படின்னு அது வந்து விரும்புது. ஸோ அதனால் அது என்ன பண்ணுது, இந்த லோ ஹேக்கிள் அப்படின்னா என்ன, அப்படியே கெஞ்சுற மாதிரி ஒரு குரலில் வந்து கத்துது. சவுண்ட் ஆஃப் த பேர்டு, கேக்கிள் அப்படிங்கிறது அதனுடைய சவுண்ட். ஸோ அதை பார்த்தோன்னா அந்த அம்மா பறவையும் என்ன பண்ணுது, இந்த மதர் பேர்ட் ஹேக்கிள் டூ, அதுவும் பார்த்து சத்தம் கொடுக்குது. Ga ga ga, he cried, begging her to bring him over some food. Gowl ah, she screamed back mockingly, but he kept calling plaintively, and after a minute or so, he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. But when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. So என்ன பண்ணுது, கத்துது. கா கா கா, he cried. அது அப்படியே கெஞ்சுது, சாப்பாடு கேட்டு சாப்பாடு கொண்டு வர சொல்லி கெஞ்சுது. ஸோ அதை பார்த்தோன்னா தாய்ப்பறவை வந்து என்ன பண்ணுது, அதுவும் வந்து பதிலுக்கு அதை கிண்டல் அடிக்கிற மாதிரி கேலியாக வந்து சத்தம் போடுது. பட் ஹீ கெட் காலிங் பிளெயின்டிவ்லி. ஆனால் அந்த பறவை வந்து என்ன செய்யுது, குட்டி சீகள் தொடர்ந்து வந்து கண்டினியூவாக வந்து சோகமாக வந்து கெஞ்சி கத்திக்கிட்டே இருக்கு. அதான் காலிங் பிளெயின்டிவ்லி, சோகமாக கத்திக்கிட்டே இருக்குது. அண்ட் ஆஃப்டர் அ மினிட் ஆல்சோ, ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா he uttered a joyful scream. என்ன பண்ணுது, அப்படியே சந்தோஷமாக வந்து சந்தோஷமாக கூச்சல் போடுது, சந்தோஷமாக கத்துது. என்னன்னு பார்த்தா, his mother had picked up a piece of fish and was flying across to him with it. ஸோ இதனால் அது சந்தோஷமாக கத்துது. அதோடைய மதர் என்ன செய்யுது, ஒரு மீன் துண்டை எடுத்துக்கிட்டு அதை நோக்கி பறந்து வருது. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across.
ஸோ அதை பார்த்தோன்னே அது என்ன செய்யுது, தன்னோட காலை பாறையில் தட்டிகிட்டே ரொம்ப அப்படியே ஈகராக வந்து அப்படியே லீண்ட் அப்படின்னா என்ன, முன்னோக்கி சாயிடுது. ஓகே, அப்படியே முன்னோக்கி சாயுது. அம்மா பறவை குறுக்க பறந்து வந்து அப்படியே பக்கத்தில் வர முயற்சிக்குது. ஆனால் அந்த மதர் பேர்டு என்ன செய்யுது, அதுக்கு எதிரில், அதோட ஆப்போசிட் சைடில் அது நின்றுட்டுருக்கு இல்லையா, அந்த லெட்ஜ் ஆஃப் த ராக், அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து அப்படியே நிற்கிது, அப்படியே அந்தரத்தில் நிற்கிது. ஓகே, நின்றுட்டு ஸோ அதோடைய கால் அப்படியே தொங்கிட்டு இருக்கு. அப்படியே ஃபெதர்லாம் வந்து மோஷன்லெஸ் அப்படின்னா என்ன, அப்படியே அசைவில்லாமல் அப்படியே இருக்குது. அப்படியே ஆகாயத்தில் அப்படியே அந்தரத்தில் வந்து நிற்கிது. அதோடய வாயில் என்ன இருக்குது, அதனுடைய பீக்கில் தன்னுடைய அழகில் ஒரு மீனை கொத்திட்டு நிற்கிது, அப்படியே பிடிச்சிட்டே நிற்கிது. ஸோ அந்த குட்டி பறவை என்ன செய்யுது, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. ஸோ அம்மாவுடைய வாயில் இருக்க அந்த உணவு வந்து, அந்த ஃபிஷ் வந்து எங்கே இருக்கா, அந்த குட்டி பறவையுடைய பீக், அதால் பிடிக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் இருக்குது, வித்தின் ரீச், அதில் அருகில் இருக்க மாதிரி அப்படியே பக்கத்தில் வருது. He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then maddened by hunger, he dived at the fish. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது, சர்ப்ரைஸாக பார்த்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் நேரம். ஆனால் அதோட அம்மா வந்து என்ன செய்யலை, அதுக்கு பக்கத்தில் வரலை. ஸோ இதுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது, ஏன் அம்மா பக்கத்தில் வரலை, இதுக்கு பசியால் அப்படியே பித்து பிடிச்சி போச்சு. அதனால் என்ன பண்ணுது, அந்த மீனை நோக்கி, அதாவது அதோடைய தாய்ப்பறவையோட அழகை நோக்கி அது பாயுது. With a loud scream, he fell outwards and downwards into space. His mother had swooped upwards. As he passed beneath her, he heard the swish of her wings. அப்படியே அம்மா பறவை நோக்கி பாய்ந்து with a loud scream அப்படின்னாலும் சத்தம், அப்படியே உரத்த ஒரு சத்தத்தோட அது என்ன பண்ணலாம், அப்படியே ஸ்பேஸில் விண்வெளியில் மேலும் கீழும் அப்படியே விழுது. அப்படியே யாரை நோக்கி பாயுது, தன்னுடைய மதர் பேர்டை நோக்கி அது பறக்குது. தாய்ப்பறவைக்கு கீழே பறந்து செல்லும்போது அதுக்கு வந்து என்ன செய்யுது, அப்படியே வந்து அதனுடைய ஃபெதர்ஸ் வந்து அப்படியே காற்றை கிழிக்கிற அந்த சத்தம், ஸ்விஷ் ஆஃப் ஹர் விங்ஸ், அதனுடைய விங்ஸ் வந்து அப்படியே காற்றை கிழிக்கிற சத்தத்தை கேட்குது. Then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment, he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. He could feel the tips of his wings cutting through the air. He was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy. Then he flapped his wings once and he soared upwards. அப்போ அதுக்கு ஒரு பயம் வந்துடுது. மான்ஸ்ட்ரஸ் டெரர் சீஸ்ட் ஹிம். அப்படியே இதுக்கு ஏன்னா அது வந்து ஏற்கனவே ட்ரை பண்ணி பயத்தினால தான் அது வந்து பறக்காமல் நின்றுச்சு இல்லையா. ஸோ இப்போ அந்த ஃபுட்டை பார்த்தோன்னே அதுக்கு வந்து பசியில் வந்து என்ன செஞ்சது, வேகமாக வந்து அப்படியே பறக்க ட்ரை பண்ணுச்சு. கொஞ்சம் தூரம் போயிடுச்சு, ஆனால் அதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ அந்த பயம் வந்தோன்னா அப்படியே வந்து இதையுமே நின்றுட்ட மாதிரி இருக்குது, ஒன்றுமே அதுக்கு கேட்கல. ஸோ இந்த நிலை வந்து எவ்வளோ நேரம் இருந்துதான். The next month he felt his wings spread outwards. அது வந்து ஒரு மொமெண்ட் தான் வந்து அதுக்கு அந்த பயம் இருந்தது. அடுத்த வினாடியே அதனுடைய ரெக்கைகளை அப்படியே விரிக்கிறத உணர்ந்து அது என்ன செய்து, காற்று தன்னுடைய நெஞ்சு பகுதியில் இறகுகள் பாய்ந்து அதோடைய வயிற்றுக்கு அடியில் மற்றும் இறகுகளில் மோது. அந்த ஏன்னா விங்ஸை வந்து அடிக்கும் இல்லையா, அடிக்கும்போது அந்த காற்று வந்து வீசும் பொழுது அது என்ன செய்யுது, அதுக்கு அந்த ஃபீலை வந்து அதை உணருது. இறகுகளின் நுனிகள் அப்படியே காற்றை கீழ்ச்சிக்கிட்டு போகிறதா அதால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. இப்போ அது வந்து என்ன செய்யலை, கண்மூடித்தனமாக கீழே விழலை, அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வந்து மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் அப்படியே சைட்வேர்ட்ஸ்லேயும் வந்து போகுது.
சோரிங் அப்படின்னா என்ன, மேல் நோக்கி. ஓகே, அப்படியே கிராஜுவலாக போகுது, அப்படியே கிராஜுவலாக கீழே வருது, அப்படியே பக்கவாட்டில் பறக்குது. அதுக்கு இப்போ என்ன இல்லை, பயமே இல்லை. ஹி வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைட். இப்போ அதுக்கு பயமே இல்லை. He just felt a bit dizzy. Then he flapped his wings once and he soared upwards. அதுக்கு பயமே இல்லை. ஒரு மாதிரி அது வந்து டிசீனஸாக வந்து ஃபீல் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, அப்படியே வந்து பறக்க ஆரம்பிச்சது, மேல் நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருது. He uttered a joyous scream and flapped them again. He soared higher. அப்படியே சந்தோஷமாக இருக்குது, அப்படியே சந்தோஷத்தில் சத்தம் போடுது, அப்படியே கூச்சல் போட்டுகிட்டே வந்து அதோடைய சிறகு அடிச்சுட்டு மேலும் மேலும் உயரத்தில் பறக்குது. He raised his breast and banked against the wind. அதோட பிரஸ்ட்னா என்ன, நெஞ்சு பகுதிக்கு வந்து அப்படியே காற்று எதிர்நோக்கி சிறகடிச்சு போகுது. அப்படியே சந்தோஷத்தில் சத்தம் போடுது. எப்படி சத்தம் போட்டு, அது the sounds of the bird இல்லை, கா 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 கௌலா. His mother swooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over him, screaming. Then he saw his two brothers and sister flying around him, soaring and diving. His mother swooped past him. So, அது என்ன பண்ணுது, அப்படியே சத்தமாக வந்து அதே சந்தோஷத்தில் வந்து சத்தம் போட்டுகிட்டே வந்து அப்படியே பறக்குது. அதை பார்த்தோன்னே அதோடைய மதர் பேர்டு என்ன பண்ணுது, அதை பாஸ் பண்ணி கடந்து போய் பறக்குது. அதோட ரெக்கைகள் வந்து அப்படியே நல்ல ஒரு சவுண்டு, அது லவுட் நாய்ஸை வந்து க்ரியேட் பண்ணி உருவாக்குது. அண்டு அம்மாவும் வந்து என்ன பண்ணுது, சந்தோஷத்தில் பதிலுக்கு வந்து சத்தம் கொடுக்குது. அதோடைய ஃபாதர் பேர்டு என்ன பண்ணுது, அதுவும் வந்து தன்னுடைய அந்த குட்டி பறவை வந்து பறந்துருச்சு அப்படின்னு அதுவும் சந்தோஷத்தில் ஸ்க்ரீம் பண்ணுது. டூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஃப்ளையிங் அரவுண்ட், சோரிங் அண்ட் டைவிங். அதோடைய டூ பிரதர்ஸும் அதனுடைய சிஸ்டரும் அதை சுற்றி மேலும் கீழும் பறந்து டைவடிச்சு அப்படியே பறந்து போகிறாங்க. அதையும் அந்த குட்டி பறவை பார்க்குது. தென் he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar. Shrieking shrilly, he was near the sea now, flying straight over it, facing out over the ocean. He saw a vast green sea beneath him, with little ridges moving over it. He turned his beak sideways and crowed amusedly. His parents and his brothers and sister had landed on this green floor in front of him. They were beckoning to him, calling shrilly. Then he completely forgot that அது ஒருபோதும் தன்னால் பறக்க இயலாது, எப்போவுமே வந்து நம்மளால் வந்து பறக்க இயலாது அப்படின்ற எண்ணத்தை அதை மறந்து, ஏன்னா அது அந்த ஒரு பயத்தில் தான் வந்து பறக்காமல் இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ அது வந்து என்ன பண்ணுது, அந்த ஃபுட்டை பார்த்தோன்னா அது பித்து பிடிச்சி அந்த ஃபுட்டுக்கு பசியில் வந்து பறக்க ஆரம்பிச்சது. ஓகே, அதனால் அதுக்கு வந்து நம்மளால் பறக்க முடியாது அப்படிங்கிற அந்த தாட்டை வந்து அது மறந்துட்டு மேலும் கீழும் அப்படியே குதிச்சு சந்தோஷமாக வந்து பறக்க தொடங்குது. இப்போ அது கடலுக்கு அருகில், கடலோட நீர் மேலே கடல் மட்டத்தை எதிர்நோக்கி அப்படியே பறக்குது. தனக்கு அடியில் வந்து அப்படியே பறந்து விரிந்த கடல் இருப்பதை வந்து பார்க்குது. கடலின் மேல் மட்டத்தில் அப்படியே இந்த அலைகள் வந்து வருது, அது மேலே வந்து பாய்ந்து அது பறந்துட்டுருக்கு. தன்னுடைய பீக்ஸை வந்து அப்படியே பக்கவாட்டில் லேசாக திருப்பி சந்தோஷமாக வந்து குரல் எழுப்புது. அதோட பேரண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்க வந்து எங்கே இருக்காங்க, அந்த பிளாட்டூ சமவெளி பகுதியில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அவங்களும் வந்து அதை பார்த்து அப்படியே சந்தோஷமாக வந்து கூச்சலிடுறாங்க, காலிங் ஸ்ரீலி, கூப்பிட்றாங்க, சத்தம் போட்டு அதை கூப்பிட்றாங்க. He dropped his legs to stand on the green sea. His legs sank into it. அப்படியே அது வந்து கடல் மேலே அப்படி பறக்குது இல்லையா, அப்படியே அந்த நீர் மட்டத்தில் வந்து இறங்குது. அந்த கடல் மேலே நிற்கிறதுக்காக தன்னோட காலை வந்து அது மேலே வைக்கிது. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னா அதுக்கு வந்து பழக்கம் இல்லை இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதோட கால் என்ன செய்யுது, அப்படியே மூழ்கிடுது.
He screamed with fright and attempted to rise again, flapping his wings. But he was tired and weak with hunger, and he could not rise, exhausted by the strange exercise. His feet sank into the green sea, and then his belly touched it, and he sank no farther. He was floating on it, and around him his family was screaming, praising him, and their beaks were offering him scraps of dogfish. He had made his first flight. அப்படியே கடல் மேலே வந்து நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ காலை வச்சோடனே காலை வந்து என்ன செய்யுது, அப்படியே வந்து மூழ்குது, அப்படியே பயந்துருது, அப்படியே பயத்தில் வந்து கத்துது. ஆனால் அது என்ன செய்யுது, உடனே வந்து தன்னுடைய ஃபெதர்ஸை, ரெக்கையை வந்து விங்ஸை வந்து படபடன்னு அடிச்சுக்குது. ரெக்கைகளை வந்து அடித்தோடனே, ஆனால் அதால் வந்து முடியல, ஏன்னா ரொம்ப அப்படியே பசியில் வந்து சோர்ந்து போயிடுச்சு இல்லையா. அதனால் அதுக்கு வந்து அப்படியே சத்தே இல்லாமல் இருக்குது, ரொம்ப அப்படியே வலுவிழந்து இருக்குது. அதனால் அது வந்து மேலே வந்து என்ன செய்யும்ல, அதால் ரொம்ப அப்படியே டயர்டாக இருக்கிறதுனால உடனே அதால் மேலே எழும்பி வர முடியல. ஆனால் அதனுடைய கால்கள் வந்து அப்படியே கொஞ்சமாக மூழ்கணுன்னு அதனுடைய அந்த பெல்லி போர்ஷன் இருக்கு இல்லையா, பெல்லினா என்ன, வயிற்று பகுதி, அது போய் என்ன செய்யுது, அந்த கடல் நீரை தொடுது. தொட்ட உடனே என்ன செய்யுது, அதுக்கு மேலே அது மூழ்கலை. ஏன்னா அது வந்து பறவைகளுடைய அந்த அமைப்பே வந்து எப்படி அப்படியே கால் உள்ள போன அந்த பெல்லி அந்த தண்ணீர் மட்டத்திலே வந்து அந்த மிதக்கக்கூடிய வகையில் அதனுடைய அமைப்பு இருக்குது. அது கடல் நீரை தொட்ட உடனே அதுக்கு மேலே அது மூழ்கலை. ஸோ அப்படியே மெதுவாக அது மேலே வந்து மிதந்துக்கிட்டே இருக்குது. அதை பார்த்தோன்னே அதனுடைய அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கே இருக்காங்க இல்லையா, பேரண்ட்ஸு, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க இல்லையா. ஸோ அதை பார்த்தோன்னே அப்படியே அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படியே ஸ்க்ரீமிங், ப்ரைஸிங், அப்படியே சந்தோஷத்தோடு அதை வந்து பாராட்டி கூச்சலிடுறாங்க, சத்தம் போடுறாங்க. And their beaks were offering him scraps of dogfish. அவை அந்த பீக்ஸ் என்ன சொல்லுது, அப்படியே டாக்ஃபிஷ்ஷை வந்து வச்சுட்டு he had made his first flight. அவங்கெல்லாம் வந்து அதை வந்து சந்தோஷமாக அதை வந்து அந்த கடல் மேலே அப்படியே மிதக்கிறத வந்து பார்க்குறாங்க. பார்த்து அதை பாராட்டி சந்தோஷமாக வந்து கத்துறாங்க. அடுத்து அவங்க வந்து என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, அதுக்கு டாக்ஃபிஷ்ஷை வந்து அந்த குட்டி பறவைக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. பால் சுறா மீனுடைய துண்டுகளை வச்சுட்டு அதுக்கு கொடுக்கறதுக்கு வந்தன. அது இந்த குட்டி பறவை மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், முதலாக தன்னுடைய பறக்கும் அனுபவத்தை அது பெறுது. முதல்லாம் அதுக்கு வந்து பறக்க கற்றுக்குச்சு.